வணக்கம் சார். வணக்கம். சார், ட்ரம்ப் அவர்களுக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொல்லி இஸ்ரேலினுடைய அதிபர் வந்து அது சஜெஸ்ட் பண்ணதுக்கு நீங்க ஒரு வீடியோ காணொளிலாம் வெளியிட்டிருந்தீங்க. ஏன் ட்ரம்ப் அவர்களுக்கு நோபல் பரிசு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அவர் அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கிறாரு. அதுவும் அமைதியை நிலைநாட்டுறாரு அப்படின்ற அடிப்படையில தான் அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னு கருத்து முன்வைக்கிறாங்க. நீங்க ஏன் வந்து அது தவறு அப்படின்னு சொல்றீங்க? நோபல் பரிசுன்றது பொதுவா உலகத்தில் தலை சிறந்த விஞ்ஞானிகளுக்கு தான் கொடுக்கப்படுது. பல்துறை சார்ந்த விஞ்ஞானிகளுக்கு கொடுக்கப்படுது பார்த்துருக்கோம். அதில் அது ஒரு சரியான விஷயம். அப்படி ஒவ்வொரு ஆண்டுமே கொடுக்குறாங்க. ஆனால் அது காலப்போக்கில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இது போன்ற நபர்களுக்கு ஒபாமா, இப்போ மரியா கொரேனான்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போ நோபல் வெனிசுலாவை சேர்ந்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டு கொடுத்துருக்காங்க. ஒபாமாவுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா மியான்மரில் அதுங்க அதிபராக இருந்த ஒரு அம்மா சான் சூயின்னு சொல்லி கூட ஒரு அம்மா ஒரு அதிபர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வியட்நாம் போர் நடக்கும்போது அப்போ அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு அதிகாரிக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. இப்போ நோபல் பரிசு இவங்கெல்லாம் யார்? ஒன்று விஞ்ஞானிகளுக்கு கொடுக்குறது அப்படின்றதுல ஒரு நியாயம் இருக்குது, அதான் சரி. அதை தாண்டி இப்படிப்பட்ட நபர்களுக்கு அமைதியை நிலைநாட்டுவது அப்படின்ற பேரில் அமைதிக்கான நோபல் பரிசு அப்படின்றது தான் அங்கே பிரச்சனையே. ட்ரம்ப் எந்த மாதிரியான நபர்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த நபர்கள் வந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் அமைதி இன்மைக்கு காரணமான நபர்கள். ட்ரம்ப் எடுத்துக்கங்க, இதுக்கு முன்னால் அந்த ஒபாமா எடுத்துக்கங்க. ஒபாமா ஏற்கனவே நோபல் பரிசு வாங்கிட்டார் இல்லையா? இவங்கெல்லாம் யார்? உலகம் முழுக்க அமைதியின்மை ஏற்படுதுன்னு சொன்னால் அதில் இவங்க தான் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. இப்போ நீங்கள் சமீபத்தில் இப்போ நடந்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீதான ஒரு இன அழிப்பு போரை வந்து 2 வருஷமாக நடத்திட்டு இருந்தாங்க. அந்த இன அழிப்பு போரை நடத்தின அந்த இஸ்ரேலினுடைய அதிபர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அப்போ அவர் செஞ்ச அதாவது ரத்தக்கரை இன்னும் காயலை. பாலஸ்தீனம்ன்றது முற்றிலும் நொறுக்கப்பட்டிருக்கு. அங்கே வந்து சொன்னோம்னா அவ்வளோ கொடுமைகள் நடந்திருக்கு. ஆயிரக்கணக்கான கிட்டத்தட்ட 65,000 மக்கள் வந்து இறந்துருக்காங்க. 1.5 லட்சம் பேர் வந்து நோயுற்று அதாவது பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடைசியில் இப்போ போர் நிறுத்தத்துக்கு முன்னால் குழந்தைகள்லாம் கடுமையாக வந்து நோய்வாய்ப்பட்டு குழந்தைகள் மேலே குறிப்பிட்டு தாக்குதல் நடத்தினது, அந்த குழந்தைகளுக்கு அங்குள்ள மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு விடாமல் தடுத்தது, மருத்துவ உதவி செய்ய விடாமல், இப்படி பல விதமான மனித இனத்திற்கு அதாவது சொல்லப்போனால் என்னென்ன கொடுமைகள் செய்யணுமோ போர் வெறின்றது சாதாரண போர் நியதிகளையே மீறி போர் நடத்தின ஆள் தான் இன்றைக்கி இருக்கிற இஸ்ரேல் அதிபர். அப்போ இஸ்ரேல் அதிபர் தான் அந்த அதிபருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அப்போ அமெரிக்கானா யார்? அமெரிக்காவில் ஏற்கனவே ஒபாமா வாங்கியிருக்காருன்னு சொன்னால் அமெரிக்கா உண்மையிலேயே அமைதி நிலைநாட்டுதா? அமெரிக்கா அதுதான் அதோட நோக்கமா? அப்படி கிடையாது. அரசியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் மேலாதிக்கம் செய்கின்ற நடவடிக்கையில் தான் அமெரிக்காவோட வேலையே. மேலாதிக்கம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வச்சதான் சட்டம், நான் என்ன சொல்கிறேனோ அது கீழ்ப்படிந்து நடக்கணும் எல்லா நாடும். என்ன சொல்லுவேன்? நான் வந்து உலகம் முழுக்க சுரண்டுவேன், உலகம் முழுக்க எனக்கு வந்து சந்தை வேணும், உலகம் முழுக்க வந்து நான் தான் வியாபாரம் பண்ணுவேன், இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கிற நாடுகள் தான் நான் வந்து வச்சுக்கிடுவேன், கட்டுப்பட்டு இருக்கணும். அதை மீறுறவங்களை வந்து நான் வந்து விட மாட்டேன் அப்படின்றது தான் உலக மேலாதிக்கம்னு சொல்கிறோம். உலகத்தையே மேலாதிக்கம் செய்யக்கூடிய ஒரு நாடு தான் அமெரிக்கான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு மேலாதிக்க நடவடிக்கை தான் நீங்கள் 2009 2017 வரைக்கும் நம்ம பார்த்தோம். பராக் ஒபாமா வந்து இருக்கும்போது ஈராக் சதாம் ஹுசேன், ஈராக்கும் சரி ஆப்கானும் சரி, அவங்க மிக பெரிய அளவில் ஒரு ஆக்கிரமிப்பு போர் நடத்தினாங்க. ஏன் நடத்தினா அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை, குறிப்பாக எண்ணெய் வளங்களை கைப்பற்றுவதற்காக தான் அந்த போர் நடந்துச்சு. ஆனால் நாங்கள் எண்ணெய் வளங்களை கைப்பற்றதான் அந்த போர் நடத்துகிறோம்னு சொன்னாங்களா? அப்படி சொல்லலை அவங்க. இங்கே வந்து சதாம் ஹுசேன் வந்து மோசமான ஆயுதங்கள் வச்சுருக்காரு, உலகை அழிக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் வச்சுருக்காரு, அதனால் வந்து அதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி அந்த அணு ஆயுதங்கள் வைத்து உலகத்தை மிரட்டிக்கிட்டு இருக்காருன்றதுக்காக நாங்கள் போய் அங்கே சண்டை போடுறோம். சண்டை போட்டு உலகத்தில் அமைதி நிலைநாட்டுறோம். அதுதான் அமைதின்றது. இப்போ ஒரு பொய்யான காரணத்தை உலக மக்களை நம்ப வைப்பதற்கு நாங்கள் அமைதியை நிலைநாட்டத்தான் செல்கின்றோம். ஈராக்லேயே அதுக்கு தான் போர் நடக்குது, ஆப்கான்லேயே அதுக்கு தான் போர் நடக்குது. ஆகவே எங்கள் போர் என்பது அமைதியை நிலைநாட்டுவதற்கு, தீவிரவாதத்தை வந்து ஒழித்து கட்டுவதற்கு அப்படின்னு தான் வந்து சதாம் ஹுசேன் மேலே வச்ச சார்ஜ் என்னன்னா அவர் அணு ஆயுதம் வச்சுருக்காரு.
ஏன் வச்சிருக்கூடாது? உலகத்தில் எல்லா நாடும் வச்சுருக்கான், நீ வச்சுருக்க. பெரும்பகுதியான நாடுகள் இருக்கும்போது அவர் ஒரு நாடு, அந்த நாட்டிலேயே அணு ஆயுதம் வச்சுக்கூடாதா அப்படின்னா அது ஆபத்தானவர்கள் அவங்க அப்படின்னு ஒரு நியாயத்தை சொல்லி தான் உலக மக்களை நம்ப வைத்து அவர்கள் அந்த போரை நடத்துகிறாங்க. எல்லா ஆக்கிரமிப்பு போர்களையும் அமெரிக்கா அவங்க தரப்பில் ஒரு நியாயம் சொல்லுவாங்க. அந்த நியாயம் என்பது உலக மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நியாயம், யாரும் ஏற்றுக்கொள்ள போகிறது கிடையாது. நீங்கள் இப்போ இஸ்ரேல் இன அழிப்பு போர் நடத்தும் போது கூட இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும்போது அதிபர் இஸ்ரேல் அதிபர் சொல்கிறாரு, இவர் கொடுங்க நோபல் பரிசுன்னு. அது கொஞ்சம் கூட வெக்கமில்லாத ஒரு நடவடிக்கை. அதாவது உண்மையிலே உலக மக்கள் உங்களை பற்றி என்ன மதிப்பீடு வச்சுருக்காங்க? உனக்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்குறதுன்றது ஒன்றில் அந்த நிறுவனத்தை மிரட்டி நீ வாங்கிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசு கொடுப்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்றது தான். இப்போ உலகம் முழுவதும் இப்போ இந்த போர் நடக்குது இல்லைங்களா, இந்த இன அழிப்பு போரும் சரி, ரஷ்யா உக்ரைன் மீதான போரும் சரிங்க, இந்த போர் எல்லாமே வழி நடத்துறது யாருங்க? அமெரிக்கா தான் வழி நடத்துது. அமெரிக்காவோட பங்கு தான் அதில் அதிகமாக இருக்குது. அப்போ இப்போ கூட ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, ஹமாஸ் மட்டும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், ஹமாஸை ஆயுதங்களை கீழே போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த பாலஸ்தீனத்தையே தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணுன்றது தான் முக்கியமான நோக்கமாக இருக்குது. பாலஸ்தீனம் என்பது ஹமாஸின் கட்டுப்பாட்டு, ஹமாஸ்ன்றது அவங்களுடைய கட்சி, அவங்களுடைய அமைப்பு, மக்கள் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க, அவங்க மக்களுக்காக சண்டை போடுறாங்க, மக்களுக்காக போராடுறாங்க. ஒரு அரசு, ஒரு படை என்பது எல்லா நாட்டிலையும் இருக்குல்ல. இப்போ அங்கே மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது நீ யார்? இப்போ ஹமாஸ் இல்லாத பாலஸ்தீனம் என்பது சாத்தியமா? அது சாத்தியம் இல்லை. அப்போ ஹமாஸை மட்டும் நீங்கள் ஒதுக்கி தள்ளுவதன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு நடவடிக்கை தான் அது காரணம். நீங்கள் ஆக்கிரமிக்கணும்னு விரும்புகிறீங்க. அந்த நாட்டில் ஆக்கிரமிப்புனா பல வடிவங்களில் ஆக்கிரமிப்பு, பொருளாதார ரீதியான ஆக்கிரமிப்பாக இருக்கலாம், அதெல்லாம் எல்லாமே இருக்கும். அப்போ இந்த நாட்டினுடைய அமெரிக்கா மூலதனத்தை கொண்டு போய் தொழில் பண்ண துவங்கலாம். அப்போ அப்படி ஒரு அமைதியை ஏற்படுத்துவது, அதன் மூலமாக அங்கே தங்கள் நிறுவனங்களை கொண்டு போகிறது, இல்லை அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை சுரண்டுவது, இதுதான் இவங்க செய்யக்கூடிய அமைதி நடவடிக்கைன்ற பேர். இப்போ முழுக்க இவர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள், உலகம் முழுவதும் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடியவர்கள் தங்கள் பெயரை காப்பாற்றிக் கொள்வதற்கு, தங்களை நல்லவனாக காட்டிக் கொள்வதற்கு. வரலாற்றில் இவர் நோபல் பரிசு பெற்ற அளவுக்கு ஒரு தலைவராக இருந்தார் அப்படின்ற ஒரு விஷயம். ஆமாம், அது சாதாரண நோபல் பரிசு இல்லை, அமைதிக்கான நோபல் பரிசு. என்ன அமைதியான்னு சொன்னோம் இல்லைங்களா, ஈராக்கில் என்ன அமைதி, அங்கே நாங்கள் அமைதியை பாதுகாக்கத்தான் போகிறோம், அமைதி நிலைநாட்டத்தான் போகிறோம், நாங்கள் ஒன்றும் சண்டை போட போகலையே அப்படின்றது. ஆனால் நோக்கம் என்ன? உண்மையான நோக்கம் என்பது உலகை மேலாதிக்கம் செய்வது, உலக வளங்களை எல்லாம் சுரண்டுவது, உலகத்தில் எல்லா நாட்டையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம நாட்டில் கூட 50% வரி போட்டிருக்காரு ட்ரம்ப்பு. இதெல்லாம் என்ன நடவடிக்கை? இதெல்லாம் அமைதிக்கான நடவடிக்கையா? ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு பார்த்தோம். நம்ம திருப்பூரில் எக்ஸ்போர்ட்டு பாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். நம்ம இப்போ பல வகையான ஏற்றுமதி, அமெரிக்காவை சார்ந்து இருக்கக்கூடிய ஏற்றுமதிகள்லாம் நீங்கள் பாதிச்சிருக்கு. இப்போ இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நபருக்கு எப்படி அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்க முடியும்? இப்போ ஒரு கேலிக்கூத்தான விஷயம் அப்படின்றதான் பார்க்குறோம். அப்போ இந்த நபர்கள், பராக் ஒபாமாவை நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அவர் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள், 8 ஆண்டுகள் வரைக்கும் போர் நடத்தினார். அதெல்லாம் ஆக்கிரமிப்பு போர் தான். அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னால் இப்போ மியான்மரில் ரோஹிங்கியா முஸ்லீம்களை கொன்றொழித்த அந்த சான் சுயின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கும் நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. வியட்நாம் மீது இப்போ போர் தொடுத்து போர் நடத்திக்கிட்டு இருந்த அமெரிக்கா அன்றைக்கு, அப்போ வியட்நாம் மக்கள் விடுதலை படைகள் அவங்கள அடித்து வெளியே விரட்டி விட்டாங்க. அந்த போர் நடத்துனதுக்கு அது ரொம்ப கொடூரமான போர், அது மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு போர். அந்த போர் நடந்துட்டு இருக்கும்போது அது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது அமைதிக்கான போர் தான் சொல்கிறாங்க. அப்போ அங்கே அமெரிக்காவில் இருந்த இந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்னு சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. என்ன எதுக்காக நோபல் பரிசு? அமைதிக்கான நோபல் பரிசு. அப்போ இந்த நோபல் பரிசை கொடுப்பதன் மூலமாக, அமைதிக்கான என்று சொல்வதன் மூலமாக உலக மக்களை தங்களுடைய இந்த மோசமான நடவடிக்கையிலிருந்து நம்ப வைப்பதற்காகத்தான் அவங்க செய்கிறாங்க. ஓகே சார். ஆனால் இப்போ ட்ரம்ப்புக்கு அறிவிக்கப்படலை இல்லையா? அறிவிக்கப்படல, அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, அடுத்த வருஷம் கூட கொடுக்கலாம், யாருக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி தான், இப்போ இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் அமைதியை நான் தான் ஏற்படுத்தினேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அவர் இந்தியா பாகிஸ்தான் இதையும் நான் தான் ஏன் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் சண்டையை நான் தான் மூட்டி விட்டுன்னு சொல்ல மாட்டேன்?
ஏன் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை நான் தான் மூட்டி விட்டு, நீ தானே மூட்டி விட்ட, உன் நாடு தானே மூட்டி விட்டுச்சு. இப்போ இந்தியா பாகிஸ்தானுடைய அந்த ஆபரேஷன் சிந்தூர் இதுலயே வந்து நான் தான் தலையிட்டு நிறுத்த சொன்னேன் அப்படின்னு சொல்ற நீ. அப்ப சிண்டு முடிகிறது எல்லா வேலையை செய்கிறது எல்லாமே வந்து அமெரிக்கா தான். எல்லா நாடுகள்லையுமே தலையிட்டு அந்த நாட்டின் இறையாண்மையை சீர்குலைப்பது, ஒரு நாடை ஆக்கிரமிப்பது, தனக்கு கட்டுப்படவில்லை என்றால் ஒரு சின்ன நாடாக இருந்தால் அந்த நாட்டில் வந்து இராணுவத்தை இறக்கி ஏதாவது ஒரு பொய்யான காரணங்களை சொல்லி நாங்கள் அமைதியை நிலைநாட்ட போகிறோம்னு சொல்லி வந்து போர் தொடுப்பது, ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவிப்பது, இன்னொரு பக்கம் பொருளாதார தடைகள் மூலமாக மக்களை கொன்று குவிப்பது, பல்வேறு முனைகளிலும் தாக்குதல் தொடுத்து உலக மக்களின் எதிரியாக நிற்கக்கூடியது தான் அமெரிக்காவுடைய இந்த ட்ரம்ப்பு இல்லை ஒபாமா இந்த அதிபர்கள் எல்லாமே அமைதிக்கு எதிரான. ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தேர்தல் போட்டி போடும் பொழுதே அவருடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸே வந்து நான் உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா போர்களையும் நான் வந்து நிறுத்துவேன், மக்கள் மத்தியில ஒரு அமைதியான நிலையை வந்து கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன்னு சொல்லி தான் ஓட்டே கேட்டாரு. ஸோ அப்போ அதை வந்து அவர் ரொம்பவே வந்து டேக் பண்றாரு. அதை வந்து மக்கள்கிட்ட நான் அந்த மாதிரியான விஷயத்துக்காக தான் நான் தலைவராகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட் எதனால இருக்கு? ஏன் சொல்றாரு? அதுதான் முக்கியமான விஷயம். அப்ப உலகம் முழுக்கும் போர் நடத்துறது நான் தான். போரை நிறுத்துறோம்னா என்ன அர்த்தம்னா, இப்போ உன் கட்டுப்பாட்டில் நீ வச்சிருக்க, போர் தொடுக்கிறது நான் தான். அப்போ உலக அமைதியை குலைப்பதும் நான் தான். அமைதியை குலைச்சிட்டு ஒரு நல்ல பேர் எடுப்பதற்காக போர் நிறுத்தம்ன்றது. போர் நிறுத்தம் அப்படின்றது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டை சிதைச்சிட்டான். இப்போ பாலஸ்தீனம் சிதைக்கப்பட்டிருக்கு. இப்போ போர் நிறுத்தம் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சா? அப்போ அந்த பாதிக்கப்பட்ட மொத்தம் அந்த காசாவே அழிஞ்சு போச்சு. நீங்கள் காசாவோட கட்டடத்தை காமிச்சாங்கன்னா பூரா வந்து ஒரு எலும்பு கூடுமா நிற்கிது. மொத்த நகரம், மிகப்பெரிய நகரம், ஒரு அழகான நகரம் அழிக்கப்பட்டிருக்குன்னா இதுக்கு என்ன விலை கொடுப்பீங்க? இதுக்கு யார் பதில் சொல்கிறது? நீ அமைதி நிலையில் நீ தானே செஞ்ச அந்த வேலையை. அப்போ இதையெல்லாம் செஞ்சுட்டு தன்னை நல்லவன் நிரூபித்துக் கொள்வதற்காகத்தான் இது போன்ற விருதுகள்லாம் வந்து வழங்கப்படுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த முதலாளித்துவ உலக கட்டமைப்பில் இந்த முதலாளித்துவத்தினுடைய ஆக்கிரமிப்பாளர்களாக மேலாதிக்கவாதிகளாக இருக்கக்கூடிய அமெரிக்கா என்பது அது தன்னை வந்து நியாயப்படுத்திக் கொள்வதற்காக தான் இது போன்ற விருதுகள் வந்து வழங்கப்படுதுன்னு பார்க்கணும் மொழியே. மற்றபடி உலக மக்கள்லாம் வந்து காரி துப்புவாங்க இதெல்லாம் பார்த்தாங்கன்னா. இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கு எப்படி இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டம் நடக்குது, அதுக்கு இணையாகத்தான் அமெரிக்காவின் அதிபரையும் எதிர்த்து மக்கள் போராடுறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஏமாற்று வேலை அப்படின்றது. இப்போ உலக அளவில் அமெரிக்கா இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சுட்டு தன்னுடைய பெயரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதிபர்களுக்கு இந்த மாதிரி அவார்டு வேணும்னு கேட்குறாங்கன்னு சொன்னோம். இப்போ தமிழ்நாட்டில் கலைமாமணி விருது வந்து கொடுத்தாங்க. அதுலேயும் சர்ச்சை வந்துச்சு. அதாவது தன்னுடைய சாதி பெண்கள் மற்ற சாதியினுடைய ஆண்களை வந்து திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சபதம் ஏற்க வச்சவருக்கு அவார்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய சர்ச்சை வந்து கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதான் பாலுன்னு சொல்லக்கூடிய நபர், அவர் வந்து கவுண்டர் சாதியை சேர்ந்தவர். அவர் ஈஸ்வரன் சொல்லக்கூடிய ஒருத்தர், அவர் கட்சி வச்சுருக்காரு. அந்த கட்சி வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்குது. அதனால் வந்து அவருக்கு கலைமாமணின்றது வந்து ரொம்ப அருவருக்கத்தக்க ஒரு விஷயமாக தான் பார்க்கணும். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொன்னால் சாதிய ஆணவ படுகொலைகள் தான், சாதிய மோதல்கள் தான். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான ஆதிக்க சாதியினருடைய தாக்குதல் என்பது அதிகரிச்சுட்டு வருது. நாளுக்கு நாள் அதிகரிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆணவ கொலைகளே ஒரு 4-5 கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. தடுத்து நடந்திருக்கு. திண்டுக்கல் நடந்திருக்கு, இங்கே வந்து கும்பகோணத்தில் நடந்திருக்கு, கவின் படுகொலை பார்த்தேன். இப்படி ஒரு சூழல் இருக்குது. இப்போ சாதிய மோதல்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான, தலித் மக்கள் மீதான ஒரு ஆணவ கொலைகள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்குங்க. அப்படி இருக்கும்போது இவருக்கு விருது கொடுக்குறதுன்றது வந்து ரொம்ப அருவருக்கத்தக்க விஷயம். ரெண்டாவது, இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து வள்ளி கும்மி ஆட்டம்ன்றார். வள்ளி கும்மி ஆட்டம்ன்றது வந்து என்ன? அது வள்ளி திருமண நாடகத்தில் முருகன் வள்ளி குரத்தி இப்படி நடக்கிற விஷயத்தை கொண்டு போய் ஒரு கவுண்டர் சாதியில் வச்சுக்கிட்டு, ஒரு பர்டிகுலர் சமூகம் மட்டும், அதான் கவுண்டர் சாதியினர் மட்டும் அதை வச்சுக்கிட்டு பெண்களை குறிப்பாக அதில் பங்கேற்க வைக்கிறது. அதில் நம்ம கலாச்சாரம் பண்பாடுன்னு சொல்லி அந்த சாதியை வந்து விட்டு போகக்கூடாது, அந்த சாதிக்குள்ளே திருமணம் முடிக்கணும்னு சத்தியம் வாங்குறது. அப்போ இது என்ன நோக்கத்துக்காக செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, வேற்று சாதியினரை காதல் பண்ணவோ வேற்று சாதியினரை காதல் திருமணம் பண்ணவோ கூடாது அப்படின்றது தான். இதுக்கு பேர் என்ன பேர்? இதுக்கு பேர் சாதி வெறி. இப்போ ஒரு சாதி வெறியை கலாச்சார ரீதியாகவே இவர் வந்து டிசைன் பண்ணி கேட்டோம்னா, நாங்கள் வந்து எங்கள் கலாச்சாரம் கலை வடிவத்தில் அதுதான் அவர் கலைமாமணின்னு நினைக்கிறேன். எப்படிப்பட்ட கலைமாமணி இவர்? அப்போ இவர்கள்லாம் வந்து சமூகத்திலிருந்து புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள்,
சமூகத்திலிருந்து வந்து முற்றிலும் அகற்றப்படக்கூடிய நபர்களாக அவர்களாக இவங்கெல்லாம் சாதிய மோதல்களுக்கும் சாதி வெறிக்கும் தூபம் போடக்கூடிய ஆட்களாக இருக்கின்றாங்க. இப்படிப்பட்ட நபருக்கு கலைமாமணி கொடுத்தது யாருன்னா, இப்போ சமூக நீதி பேசக்கூடிய திமுக அரசு அப்படின்றதுதான் பெரிய அளவுல விமர்சன பொருளாக இருந்தது. இணையதளங்கள்ல இருந்து எல்லா இடத்துலயும். ஸோ அத எப்படி பார்க்கறது? இப்போ அவருக்கு விருது கொடுக்கக்கூடாது இதெல்லாம் வந்து நிறைய பேருடைய கருத்தா இருக்கலாம். விருது கொடுத்தது யார்? தமிழக அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அவார்டை வந்து கொடுக்குறாங்க. முதலமைச்சர் கொடுக்குறாரு. அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது தவறு அது. எதுக்காக கொடுக்குறாரு? தேர்தல் தான். தேர்தல் வரப்போகுது. வாக்கு வங்கி தான். வாக்கு வங்கியை தாண்டி வேற ஒன்றும் ஒரு காரணமும் கிடையாது. இப்போ வாக்கு வங்கிக்காக வந்து எல்லாத்தையும் சமரசம் பண்ணி அதான் பிரச்சனையே தான். உங்களுக்கு சாதிய முரண்பாடுகளுக்குள்ளே சரி தப்புன்னு பேசுவதற்காக ஏன் கட்சிக்காரங்க பேச மாட்டாங்க? எந்த கட்சியும் பேசுறதில்லை. உங்களுக்கு தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சியை தவிர பெரும்பாலான கட்சிகள் திமுக பேசுறதே கிடையாது. ஆணவ படுகொலையில் என்ன ஸ்டாண்டு திமுகவுக்கு? திமுக பேசுறதே கிடையாது. ஏன்னா சட்டம் போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சட்டம் போடணும் இப்போ சொல்லிட்டு வராங்க. அது பொதுவாக தான் சொல்கிறாங்க. கண்டிக்கணும்ல. ஒவ்வொரு சம்பவம் நடக்கும்போதும் வந்து கண்டிக்கணும்ல. தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கணும்ல. நீங்கள் ஏன் நிற்க மாட்டீங்க? அப்படி நிற்கிறது இல்லையே நீங்கள், அப்படி பேசுறது இல்லையே நீங்கள். அதான் சமூக நீதியாக இருக்க முடியும். அப்போ இப்படி வந்து ரொம்ப கேடுகட்ட ஒரு நபருக்கு இப்படி வந்து சாதியை தூக்கி பிடிச்சி மொத்த அந்த கவுண்டர் சாதியும் தன் கட்டுப்பாட்டில் வச்சு பெண்களை மிரட்டி ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய கலாச்சாரம் பண்பாடுன்ற பேரில் பெண்களை மிரட்டி ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நபருக்கு வந்து நீ வந்து கலைமாமணி கொடுத்தீங்கன்னா தேர்தல் வாக்கு வங்கி அரசியலை தவிர வேறு ஒன்றும் இதில் காரணம் இருக்க முடியாது. அவார்ட்ஸ் கான பின்னணி என்ன? எல்லா அவார்டெல்லாம் வந்து எப்படி எப்படி கொடுக்குறாங்க? நோபல் பரிசா இருக்கட்டும், கலைமாமணியா இருக்கட்டும், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை வந்து எங்ககிட்ட தெரிவிச்சதுக்கு மிக்க நன்றி. நன்றி.